கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் என்கிற பதிவிலே தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன். கடந்த பதிவிலே கூட தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தைகளின் போது நான் அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தானா இல்லை வேறு யாரோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேனா என்று கேட்ட பொழுது அவர் என்னிடத்தில் ஒரு 10 வசனங்களையும் 2 தரிசனங்களையும் எனக்கு கொடுத்தார். 10 வசனங்களை எழுதி உன்னுடைய பைக்கிலே வச்சுக்கோன்னு சொன்னபோது நான் அந்த சட்டை பாக்கெட்டில் நான் வச்சுருந்தேன். நான் எப்பவும் போல் வழக்கமாக அந்த வாரம் சபையில் யார் மூலியமாவது புது ஊழியக்காரங்கள் மூலிமா இல்லை யாராவது ஒரு பாஸ்டர் மூலிமா இதை மாதிரி யாராவது மூலியமாக பேசுவாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சட்டையை அந்த பாக்கெட்டில் உள்ளதை பத்திரமா இருக்கணும்னு சொல்லி நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தண்ணி கஷ்டம் அதிகமாக இருந்ததுனால முனிசிபல் ஆஃபீஸில் 15 நாளைக்கு ஒருக்க 20 நாளைக்கு ஒருக்க 25 நாளைக்கு ஒருக்க தான் தண்ணி விடுவாங்க. இப்போ அப்படி இருக்கும் போதில் வீட்டில் உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்கணும்னு சொல்லி அவங்களுடைய தாய்மாமா அவர்களுடைய வீடு, அவங்க பாரம்பரியத்தில் வந்த ஒரு சிஎஸ்சி கிறிஸ்தவர்கள், அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ரோமன் கத்தோலிக்கிலேருந்து வந்தவங்க அப்புறம் சிஎஸ்சிக்கு போய் அவங்க ஊழியக்காரங்களாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, ஜெபிக்கெல்லாம் வருவாங்கன்னாங்க. நான் அங்கே ஏன்னா இவங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க வீடு, அவங்க அம்மா வீட்டில் அவங்க அப்பாவோட பேச்சுவார்த்தை கட்டானதுனால நான் அங்கே போக முடியாதான சூழ்நிலை இல்லை. மற்றவங்க வீட்டில் எங்கள் வீட்டுக்கும் நான் போக முடியாது. அப்போ அப்படி இருக்கும் போதில் அவங்க வீட்டில் ஊற்று தண்ணி, அது போர் வாட்டர் இருக்குன்றனால அங்கே துவைக்கிறதுக்காக அங்கே துணிமணியெல்லாம் கொண்டுட்டு அந்த மதிய சாப்பாடு டைமில் 2 to 4 நான் அங்கே போயிருந்தோம். அங்கே போய் நான் சோபாவில் உட்காந்துருந்தேன். அந்த சமயத்தில் நாங்கள் இருந்த ஊர்லேருந்து 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு ஊழியக்காரு அங்கே தற்செயலாக வந்திருக்காங்க. நான் முதல் நாள் இரவு தேவனோடு கூட பேசிக்கின்ற அதே சமயங்கள்ல அவங்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அவங்க கிட்ட ஒரு இந்த மாதிரி விருதுநகர் இருப்போ அங்கே ஒரு சகோதரன் இருப்பான், அவன்கிட்ட நீ இந்த வார்த்தைகள் எல்லாம் நீ பகிர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் ஒரு 10 வார்த்தை கொடுத்துருக்குறேன், அதில் இதை பகிர்ந்து கொள்ளுன்னு சொல்லி அவங்க கிட்டையும் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு விருதுநகரில் வேற யார் வீட்டுக்கு அவங்களுக்கு தெரியாது, எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கேயும் பழக்கம் இல்லை. இப்போ அப்படியே முதல்ல மாதம் ஒரு ட்ரிப்போ இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கப்போ அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வர்றவங்க, சரி நேரம் அந்த பிரதர் வீட்டுக்கே நம்ம போவோம், அவங்க வீட்டில் போய் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரலாம், அங்கே ஏதாவது ஆண்டவர் செய்தாலும் செய்வார்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது என்னுடைய வீட்டுக்கார வீட்டு தாய்மாமனார் வீட்டுக்கு அங்கே வர்றாங்க. அங்கே வந்தபோது நான் அங்கே சோபாவில் உட்காந்துருக்கிறேன். உட்கார்ந்த போது இவரும் உள்ள ஊழியக்காரங்க வர்றாங்கன்னு அவங்க ஃபோன் போட்டாங்க, வந்தாங்கன்னு வாங்க சோத்திரம் சொல்லி அவங்க உட்காந்துருக்குறாங்க. இவங்க எப்பவும் போல் டீ போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிருக்காங்க. நான் உட்காந்துட்டு நான் சாப்பிட்டு கம்முன்னு இருந்தேன். அப்போ அவர் என்னையே பார்த்துக்கிருந்தவர் என்ன நினச்சாங்க தெரியல, பிரதர் நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ நான் அவர் அப்படியே பார்த்து ஆமாம் இருக்கிறேன் அப்படின்னேன். இல்லை விருந்தினர் இந்த மாதிரி ஒரு சகோதரன் இருப்பார், அவங்கக்கிட்ட நீ இந்த 10 வார்த்தை நான் கொடுத்ததையாகவும் இந்த சில வார்த்தைகளை நீ அவர்களோடு கூட நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை அனுப்பினார். நான் எங்கே போகிறது எது செய்கிறது என்று தெரியாதனால விருதுநகரில் எனக்கு தெரிஞ்ச ஒரே வீடு இவங்க வீடு தான் தெரியும். இங்கே நீங்கள் புதுசாக உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் தான் ஆண்டவர் சொல்லி அனுப்ப ஆளாக இருக்குன்னு சொல்லி நான் அந்த வசனத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன்னாரு. எனக்கு அப்போ பாக்கெட்டுக்குள்ளே அந்த 10 வசனம் வச்சிருக்கிறேன். சரி என்ன உங்ககிட்ட ஆண்டவர் சொன்னார், எப்படி சொல்லி விட்டாருங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. என்கிட்ட கொடுத்த அந்த 10 வார்த்தை நான் கடந்த பதிவில் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு 5 வார்த்தை அவர் அப்படியே சரளமாக அப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். பிரதர் இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ரொம்ப விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், இரவு வேளைகளில் நீங்கள் தேவனோட விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருந்து கொண்டிருக்கிறார், அதனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அந்த ஒரு வார்த்தை என்கிட்ட கொடுத்தது வந்துருச்சு. அப்போது நான் பாக்கெட்டில் எழுதின வசனத்தை நான் கையில் வச்சுட்டு பார்த்துக்கிருக்கிறேன், எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டு அதில் ஒரு வசனம் அவர் பேசினது வந்துட்டு. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் என்னடா மற்ற தெய்வங்களாக விட்டு இந்த தெய்வங்களை கும்பிட்றோமே, ஆண்டவர் இதில் ஆசீர்வதிப்பாரா, பிரச்சனையெல்லாம் மாறுமான்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்புகிற ஒரு மகமும் வெக்கப்பட்டு போகாது, அவரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவரோ செழிப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது 2வது வார்த்தையா, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற அந்த வார்த்தை அவர் மூலிமா பேசப்பட்டது. நான் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி யோசனை பண்ணிட்டு ஓ அப்படியா அப்படின்னேன்.
அப்புறம் இன்னொரு வார்த்தை, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னாரு. அது 3வது வார்த்தையா இருந்துச்சு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதுல அதுல எழுதியிருக்க வார்த்தை அவர் பேசும் போதுல எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா இருந்தது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாதன்னார். அப்படியா பிரதர், சரி சரிங்க பாச சரிங்க பாசன்னே. அப்போ அதுக்கப்புறம் என்ன எனக்கு பாசிங்க அதோட நான் வந்து ஒரு 28, 29வது நாள் நினைக்கிறேன். அந்த சமயத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் பலவீனமா இருந்துச்சு. பாஸ்டிங் தொடர்ந்து எங்களுக்கு இருக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக தண்ணி மட்டும் தான் கொடுக்க வைக்கிறாங்க. தண்ணி பசிச்சா டீ, தண்ணி பசிச்சா டீ, இப்படியே இருக்கும் போதுல அவங்க வீட்டில் கொடுத்த ஸ்நாக்ஸை கூட நான் சாப்பிடாம அப்படியே கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ அப்படி இருக்கும் போதுல அவர் சொல்றாரு, பிரதர் நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, தேவன் உங்களை நடத்துவாரு, உங்கள் பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னாரு. எனக்கு அப்படியே இதாயிருச்சு. ஏன்னா உன் பலவீனத்தில் என் பலன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குகின்ற வார்த்தையை ஒன்று கொடுத்திருந்தார். அந்த வார்த்தையை ஆண்டவருடைய அந்த வார்த்தை அப்போவே பேசிட்டாரு. ஓ சரி சரிங்க சரிங்க பாச சரிங்க பாச அப்படின்னேன். அப்புறம் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக போகும்போதுல நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க, கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் அப்படி சொல்றாரு. அதுதான் கடைசியா எனக்கு கொடுத்த 10வது வார்த்தை. மொத்தம் அவர் மூலியமா 5 வார்த்தை அன்னைக்கு என்ன செய்யப்பட்டது, என்னோடு ஆண்டவர் பேசின வார்த்தைகளை பேசி முடிச்சுட்டு அவர் என்ன சொன்னார், நான் என்கிட்ட சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னதுல ஏதாவது இருக்கா பிரதர் அப்படின்னாரு. அதுல 5 வார்த்தை நீங்க பேசினது இருக்கு பாஸ்டர் அப்படின்னு. மிச்சம் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். இது என்கிட்ட சொல்ல சொல்லி உங்ககிட்ட பேச சொல்லி சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். ஆண்டோட்ட என்ன நீங்க பயபக்தியா தேடுங்க, இன்னும் ஆண்டோட நெருங்கி பழங்க, பேசுங்க, தேவன் இன்னும் உங்களை கொண்டு என்ன செய்ய விருப்பமோ அதை செய்வார்னு சொல்லி அவர் டீ குடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. எனக்கு இதை வந்து ஒரு பெரிய பக்தி வைராக்கியமா இருந்தது. அந்த நாள்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வந்து ஒரு செவ்வாய் புதன் அந்த மாதிரி நாட்கள்ல. அப்ப மிச்சம் 5 வார்த்தையும் அந்த 2 தரிசனமும் எங்க கிடைக்கணும், சபையில கிடைக்கணும், சபையில தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் அப்படியே எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படி சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், அப்படியே காத்து கொண்டு இருந்தேன். அதே போல அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். அங்கே என்ன நடந்தது, ஆண்டவர் என்ன பேசினான்றதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கூறுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.